அவர் இருந்தா இந்த டான்ஸ் ஆடுவீங்களா? அடங்கி ஒடுங்கி ஓரமா எலி மாதிரி பதுங்கி இருக்க மாட்டீங்க. விசிகாவா சிறுத்தைகளா வெறும் எலிகள் குஞ்சுகள் எலி குஞ்சுகள் கட்சி. இப்படி ஒரு கேடு கட்சி தமிழகத்துக்கு வேண்டாம். 2026 உங்க திமிருக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இந்த அக்கா பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த அக்கா சூப்பராக நல்லா டான்ஸ் ஆடி நல்லா பேசுகிறாங்க. இப்படி தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்படி தான் நீங்கள் பேசணும், இப்படி பேசினா தான் உங்களுக்கு பதவி கிடைக்கும். இப்படி பதவி கிடைச்சா தான் யாராச்சும் முக்கியமான தலைவர்களை பற்றி நீங்கள் எடுத்து பேசணும். எல்லா இடத்துலையும் கை வச்சிட்டிங்கன்னா உங்களை திருப்பி கை வைப்பாங்க. இந்த விசிகா, இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்த மாதிரியான இதர கட்சிகள் மட்டும் தான் நீங்கள் கை வைக்கணும். அதுக்கு நீங்கள் தொடர கட்சி வந்து பாமகவோட ஒன்றி இருக்கணும். அதை எதிர்த்து போராடுற கட்சிகளோடு ஒன்றிப்படுத்தி பேசணும். அதான் குருவுக்கும் திருமாவளவனுக்கும் போட்டி விடுற மாதிரி, அதாவது விசிகாவுக்கும் பாமகவுக்கும் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அதிகமாக வெட்டி மடியணும். இந்த அம்மாவுடைய கொள்கை இவங்க பிஜேபியில் இருப்பாங்க. பிஜேபியுடைய பெரிய உள்கருத்து என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எவனமும் நிம்மதியாக வாழக்கூடாது. எல்லாருமே முட்டாள்கள். தமிழ்நாட்டில் புத்திசாலிகள்லாம் செத்து போயிட்டாங்க, முட்டாள்கள் அதிகமாக இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி உருவாக்கணும்னு கேட்டால், இங்கே கொள்ளை அடிக்கணும், இங்கே ஏமாற்றணும், இங்கே இருக்கிற வழிப்பறி பண்ணணும், இங்கே பித்தலாட்டம் உருவாக்கணும்னா முதல் ஜாதி வரியான பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. அப்புறம் மத வாரியான பிரச்சனை உருவாக்குங்க, அப்போ ஏரியா வரியான பிரச்சனைகளை உருவாக்குங்க. இப்படி உருவாக்கப்பட்டு இன்றைக்கி இந்த எலெக்ஷன் மத்தியில் 2026 பாமகவுக்கும் விசிகாவுக்கும் எப்படி சண்டையை உருவாக்குறாங்க பாரு. இப்போ என்ன சொன்னார் ராமதாஸ் ஐயா, என் பையன் திருமாவளவன்றார். திருமாவளவன் சொல்கிறாரு, நான் இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு காரணமே எங்கள் ஐயா ராமதாஸ் தான். இவர் சொல்கிறாரு. குரு என்ன தான் ஆவேசமாக மேடையில் பேசியிருந்தாலும் குரு என்ன சொல்கிறாரு, திருமாவளவன் என் தம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு, குரு அப்படிலாம் பேசுவதாங்க எனக்கு ஒரு வீரம் வந்துச்சு, ஒரு தைரியம் வந்துச்சு, நான் குரு என்றைக்கும் குறை சொல்ல மாட்டேதான்னு சொல்லிக்கிறாரு. இது ஏதோ ஒரு பிசுறு பழுகுது. எந்த ஒரு சொந்தமாக சேர்ந்தது இல்லைனால நாடகம் ஆடி டான்ஸ் ஆடி கொடாவில் சண்டை பிடிக்கிற பொம்பளைங்க மாதிரி, ரோட்டில் சண்டை போடுற பொம்பளைங்க மாதிரியே பண்ணிக்குது. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுது, பிஜேபியில் நான் எனக்கு பதவி வேணும், நான் யாராவது ஒருத்தர் திட்டுறேன். அவங்களே சொல்லுவாங்க, நீ யாராவது ஒருத்தர் திட்டணும், யாராவது ஒருத்தர் பேசணும், அடிக்கடிக்கு நீ யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஏதாச்சும் ஒரு வந்துன்னே இருக்கணும். அப்போ தான் உனக்கு எந்த ஒரு பதவி கட்டாலும் கொடுப்பாங்க, நீ பணம் வச்சுருந்தா போதாமா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஏவி விடுறாங்க. பாவம், இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நல்ல மனநல ஹாஸ்பிட்டலில் இந்த அம்மா சேர்த்து ஒரு வைத்தியம் பார்க்கணும். இதெல்லாம் அரசியலுக்கு ஏற்ற பொம்பளையே கிடையாது. இது ரொம்ப ஏதோ வீட்டில் புருஷனை ஏமாற்றிக்கணும், மாமியாரை ஏமாற்றிக்கணும், காலத்தை ஏமாற்றிக்கிற ஒரு பொம்பளை மாதிரியே பேச்சு. பொது நாகரிகம் கிடையாது. 2026 டேட்டு குறிக்குது இது. இங்கே ஒன்று கற்றுங்க, இங்கே விசிகாவும் பாமகவும் ஒன்று சேர நிலைமை வரும். அதை கெடுத்துட்டா நீங்கள் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்க, அதை கெடுக்க முடியாது. மறுபடியும் விசிகாவும் பாமகவும் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் இந்த ஆட்டம் பிஜேபி கடைப்பிடிக்கவே முடியாது. எப்படி பல்லரும் கல்லரும் ஒன்று சேருவாங்களோ அதுமாரி இங்கே பள்ளிகளும் பறையர்களும் ஒன்று சேருகின்ற காலகட்டத்தை உருவாக்குறதுக்கான நேரங்கள் இருக்குது. இதுமாரி இதர பேச்சு பேசுகிற பொம்பளைங்களை ஃபாலோ பண்ணி எங்கே பார்த்தாலும் அடிங்க.